சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலரு பெரிய வீட்டுக்கு அப்பத்தாவ பார்க்க வர்றாங்க. அப்பத்தாவ பார்த்துட்டு சொல்றாங்க, "அம்மாச்சி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மாச்சி" அப்படின்னு சொல்லவும், "வாடி வைக்கலம்மா, என்ன கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நாள் போனியே" அப்படின்னு சொல்லவும், "ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாச்சி. அதுவும் நான் பயந்துக்கிட்டே போனேன். இந்த வயசுக்கு அப்புறம் போய் 12வது படிக்கிறதா அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடியே என் வயசுல 4, 5 பொண்ணுங்க இங்க படிக்கிறாங்க அம்மாச்சி. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு" அப்படிங்கிறாங்க மலரு. இதை கேட்டு ஆத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னடி சொல்ற மலரு, உன் வயசுல படிக்கிறாங்களா?" அப்படின்னவும், "ஆமாம்மாச்சி, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாச்சி. ஃபர்ஸ்ட் நாள் போன மாதிரியே தெரியல" அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்து அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆத்தா. "என்னம்மாச்சி என்னை அப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னும், "உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? இன்னைக்குத்தான் அந்த பழைய சிரிப்பை உன் முகத்துல பார்க்குறேன். இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி" அப்படின்னு சொன்னாங்க. "அம்மாச்சி, இனிமே இந்த மலரு முகத்துல சிரிப்பைத்தான் நீங்க பார்க்க போறீங்க" அப்படின்னவும், "இது போதும்டி என் தங்கமே" அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க. "இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் தான் அம்மாச்சி. தமிழ் மட்டும் என் மார்க் ஷீட்டை பார்த்துட்டு மாமாட்ட பர்மிஷன் கேட்கலனா இந்த அளவுக்கு நான் படிக்க போயிருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உண்மைதான். தமிழ் நம்ம குடும்பத்துக்காக நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து காவியா இங்கே வர்றாங்க. காவியா பார்த்ததும் ஆத்தா கேட்குறாங்க, "என்னத்தா, உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. பிடிச்சிருக்கம்மாச்சி" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் மலரை பார்த்து கேட்குறாங்க, "இந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு காவியா கேட்குறாங்க. "இது போஸுடைய முன்னாள் மனைவி" அப்படிங்கிறாங்க. "என்னது, முன்னாள் மனைவியா?" அப்படின்னு சொல்லவும், "காவியா, நீ பயந்துராத. இவளுக்கும் போஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா போஸுடைய நடவடிக்கையெல்லாம் பிடிக்காம தான் இவன் உறவே வேணாம் சொல்லிட்டு இவ டைவர்ஸ் வரையும் போய் டைவர்ஸும் வாங்கிட்டு அவனை விட்டு ஒதுங்கிட்டா. இப்ப இவளுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட காவியா மலரை பார்த்து சொல்றாங்க, "நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் காவியாவை பார்த்து சொல்றாங்க, "உங்களை பத்தியும் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நேற்று கல்யாணத்துல நடந்த விஷயத்த ஃபுல்லா நான் கேள்விப்பட்டேன். அவனை ஒடுக்குறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஒய்ப்பு தான் தேவை" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்களும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி மலரும் காவியாவை பெருமையா பேசுறாங்க. காவியா சொல்றாங்க, "இவனை மாதிரி அயோக்கியனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவனுக்கு இனிமே தான் இருக்கு என்னால" அப்படிங்கிறாங்க. "இவன் பார்க்குற பொண்ணெல்லாம் அணிவிக்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவன் கட்டின பொண்டாட்டிகிட்டயே அவன் வாழவே கூடாது. அந்த அளவுக்கு அவனுக்கு நரக வேதனையை நான் கொடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க காவியா. அதுக்கு மலர் சொல்றாங்க, "நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். என்னால முடியல. நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது அவன் திருந்துவானான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி மலரும் சொல்றாங்க. "அம்மா, வீட்டுல யாரும் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. அப்பதான் ஆத்தா மலரை பார்த்து சொல்றாங்க, "யாருன்னு போய் பாரு மலரு, ஏதோ பொண்ணு வயசு கேட்குது" அப்படின்னு சொல்லவும், "சரி அம்மாச்சி, நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ட்டு வாசலுக்கு போறாங்க. வாசல்ல ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட, "என்ன வேணும், யாரை பார்க்க வந்தீங்க?" அப்படின்னு மலரு கேட்குறாங்க. "நான் போஸை பார்க்க வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "என்னது, போஸை பார்க்க வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததும் அம்மாச்சியை பார்த்து சொல்றாங்க, "இவங்க போஸை பார்க்கணுமா, போஸை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களா அம்மாச்சி" அப்படின்னு சொல்லவும், "என்னது, போஸை பார்க்க வந்திருக்காளா? ஏம்மா, போஸுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்ட்டு அப்பத்தா கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு படக்குன்னு அப்பத்தா காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு தேமி தேமி அழுக ஆரம்பிக்குது. "என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா காலை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு. "அம்மா, எந்திரிம்மா, எதுக்குமா ஏன் காலை கட்டி பிடிச்சி அழுகிற? எந்திரி. நீ யாரு என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி வந்ததும் பொசுக்குன்னு காலை பிடிச்சி அழுதிக்கிட்டு இருந்தா எதுக்கு வந்த? என்ன விஷயம்? போஸுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு முதல்ல பதில சொல்லு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேளு. "போஸுடைய மனைவி தான் நானு. இந்த குழந்தை எனக்கும் அவருக்கும் பிறந்தது" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆத்தா, மலரு, காவியா 3 பேருமே ஷாக்காகுறாங்க. ஆத்தா பதறி போய் அந்த பொண்ணை பார்த்து, "என்னத்தா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? போசு உன் புருஷனா? போசுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தையா இது? என்ன, நீ சொல்றத நம்பவே முடியலையே" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, "என்னாலையுமே நம்ப முடியல. இந்த கல்யாணம் ஆனது எனக்கு இப்பதான் எனக்கு காலையில பேப்பர் படிக்கலாம் தெரியும். எம்எல்ஏ வீட்டு பொண்ணுக்கும் போசுக்கும் கல்யாணம் ஆனத பேப்பரை பார்த்து தான் நான் பதறி அடிச்சு ஓடியாந்தேன். என்னைய கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எவ்வளவு தைரியமா இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்காப்ல. எப்படி இவருக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வந்துச்சு? அதான் நான் நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், காவியா கேக்குறாங்க, "அதுக்கு என்ன சாட்சி? ஏதாவது சாட்சி வச்சிருக்கியா? நீ குழந்தைய தூக்கிட்டு வந்தாப்புல நாங்க எப்படி நம்ப முடியும்?" அப்படின்னு காவியா கேக்குறாங்க. "இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க காவியா கிட்ட.
அந்த போட்டோவில் போஸுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணும் அந்த குழந்தையோட நிற்கிது. அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க காவியா. அந்த நேரம் பார்த்து போஸும் அங்கே வர அந்த பொண்ணை பார்த்து போஸு ரொம்பவே ஷாக் ஆகுறாப்புல. அந்த பொண்ணு வேகமாக ஓடியாந்து போஸு சட்டையை பிடிச்சி, எனக்கு ஒரு வழி சொல்லுடா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எப்படா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண மனசு வந்துச்சு சொல்லுடா, பாவி என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேயடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அந்த பொண்ணு போஸை போட்டு சப்பு சப்புன்னு அரையுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போஸு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாப்புல.